விஜயனா நீங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டீங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கை, ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கை, ஒரு பயங்கரமான ஒரு தீவிர அறிக்கை விட்டு பாத்தீங்களா, அது எப்படி தெரியுமா இருக்கும்? இங்க பாத்தீங்களா இதுனா இருக்கா? ஒண்ணும் இல்லைல்ல. அந்த அறிக்கை ஒன்னுத்துக்கும் உதவாத அறிக்கை, புரியுதுங்களா? இதை வச்சு ஒரு டேஷை ஒன்று பண்ண முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டமும் வச்சு இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து வந்து கூட்டம் மீட்டிங் போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ண போறாங்க. இந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணாதான் எஸ்ஐஆரை வந்து இப்போதைக்கு நிறுத்த முடியும், அதாவது தற்காலிகமா நிறுத்த முடியும். இப்ப தேவையில்லாத ஒன்று, புரியுதுங்களா? அதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இவர் என்ன பண்ணாரு கேட்டா அறிக்கை விட்டாரு. என்ன அறிக்கை? பெத்த அறிக்கை. இது யார் எழுதி கொடுத்தா? பக்கத்துல இவர் எழுதி கொடுத்தாரு. விஜய் அண்ணாக்கு எஸ்ஐஆர் என்னன்னு கேளுங்க, தெரியாது. சார்னா என்னன்னு கேளுங்க, வணக்கம் சார், வாஸ் சார், போ சார், அது அந்த சார் தான் தெரியும் தவிர சார்னா ஒரு டேஷும் தெரியாது. தயவு செய்து தாவேகா நிர்வாகிகளே இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா உங்க அண்ணனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவர் அச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்ன பண்ணோம், திமுக இப்ப என்ன பண்ணுது, யாரு கபடி 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 நாடகம் போடுறான்றது தெரியுது அப்படின்றத தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எஸ்ஐஆர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத கட்சிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு பின்புலமாக வேலை செய்கிற கட்சிகளும் இணைந்துகிற கட்சிகளும் வேற யாருமே இல்லைங்க. தாவேகா, பாஜக, அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக, அப்புறம் அந்த இதர சொற்ப கட்சிகள் ஒரு 2-3 இருக்குல்ல, ஒன்னுத்துக்கும் உதவாத கட்சிகள், அந்த கட்சிகள் தான். அந்த கட்சிகள் பேரை சொல்றதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்.